ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இறால் தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இறால் தம் பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். 1 கப் வந்து புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1.5 கிலோ வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா வந்து ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இறாலுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த இறாலுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி ஒரு அரை டேபிள் ஸ்பூன்ஸ் போல் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வந்து ஆப்ஷன் தான், நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அது அவ்வளோவா காரம் இருக்காது காஷ்மீரி சில்லி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லெமன் வந்து இதோட புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளாட்டியும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகாது, முருகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க இறாலை பொரிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இறாலை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இறால் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து தம் வேற வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3/4 பதத்துக்கு இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இறால் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ரைஸை வந்து நம்ம வச்சிடலாம். இதில் வந்து நான் ஒரு 5 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ இறால் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் இறால் பொரிச்ச எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இறால் எண்ணெயை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்ம நம்ம எந்த பாத்திரத்தில் தம் வைக்க போகிறோமோ ஸோ அந்த பாத்திரத்தில் இறால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன், ஃப்ரை பண்ண இறாலை. அடுத்து இதோட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துடலாம். நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் வச்சுருவோம். நம்ம லேயர் போடுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு மீதத்தை வச்சுருங்க. இதோட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கங்க. இதோட மிளகாத்தூள் வந்து
ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம இறாலுக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இதோட நான் ஒரு லெமன் வந்து இதோட புளிஞ்சு விட்டுக்கிற போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. ஸோ ரைஸையுமே 3/4 பதத்துக்கு நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும், குலையாமல் நல்லா வரும் உதிரி உதிரியாக. இப்போ இதை வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு இப்போ தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துருக்க ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம லேயராக போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்றத. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம வந்து போட்டாச்சு. இதோட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கிறோம். சுற்றிலும் கரம் மசாலா நம்ம கையை வச்சு எடுத்து தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த லேயர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லி புதினா கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சுற்றிலும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம் வச்சுருங்க. நார்மலாக நம்ம கீழே தோசை சட்டி எதுவும் வைக்காமல் சும்மா நார்மலாக வச்சு தம் வச்சுருங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இறால் தம் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.